இனிமே எல்லாரும் எல்லா வேலையும் பிரித்து செய்யணும்னு நிலா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு இன்னும் பொண்ணுங்க வரப்போகிறாங்க, அதனால் வீட்டுக்கு நிறைய பொருள் வாங்கணும், எல்லாரும் அவங்கவுங்க சேலரியை வீட்டுக்கு தரணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அங்கே வந்த நடேசன், என்ன இன்னைக்கு உண்டான கிளாஸ் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. அங்கிள் நீங்களும் வீட்டுக்கு காசு தரணும்னு நிலா சொல்ல, அவரும் நான் எதுக்கு தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் எப்போ தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அப்படியே மாற்றி பேசுகிறாரு. அவரால் தான் நிலா கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அவங்க பசங்க கிட்ட கூட பேசாமல் இருந்துருவார், ஆனால் நிலா கிட்ட பேசாமல் இருக்க மாட்டார். வானதியும் பாண்டியனும் மெடிக்கல் ஷாப் அட்வான்ஸ் பே பண்ண போகிறாங்க. நாளைக்கே நீங்கள் கடையை எடுத்து நடத்துங்க அப்படின்னு கடை ஓனர் சொல்கிறார். இவ்வளோ ஈஸியாக வானதியால் மட்டும்தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரோட்டில் கார்த்திகா சோகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்த சேரன் என்ன ஆச்சுன்னு கார்த்திகா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கார்த்திகா அவங்க மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர் ஆனதை பற்றியும், அவங்க மாமனார் மாமியார் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க பற்றியும், தனக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்திகாவை சேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம்ல. கார்த்திகா சொன்னதை கேட்டு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்குறாரு.